ஃபைனலி நம்ம அசாசின் கிரீட் பிளாக் ஃபிளாகோட ரீமேக்கான ரீசிங்ட் வந்து இப்போ ரிவீல் ஆயிருக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு வீடியோவே போட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறி இருக்குன்றத சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேம்னா பிடிக்குமா? அப்போ ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நான் அதை பத்தி தான் மணிக்கணக்காக பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காம்பேட் சிஸ்டம் கிட்ட இருந்தே போயிடலாம். காம்பேட் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது ஒரு மேஜரான அப்கிரேடே கொடுத்துருக்காங்க. உங்களால பேரி பண்ணி பெர்ஃபெக்ட் டாட்ச்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செயின் அசாசினேட் பண்ண முடியும். அது ஒரு நல்ல விஷயமாவே இருக்குது. மினி மேப்பை காணும். மினி மேப் வந்து முன்னாடி மாதிரி இல்ல. மேல அந்த பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அதை வச்சுதான் உங்களால வந்து டைரக்ஷன் கண்டுபிடிச்சு போக முடியும். அண்ட் வெதர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அன்வைல் இன்ஜின்ல செய்யப்பட்ட ஷேடோஸ்ல நிறைய சீசன்ஸ் வரும். பட் இங்க உங்களுக்கு வந்து புயல் மழை அப்படிங்கறத நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஆல்ரெடி புயல்ல எல்லாம் போறதுன்னா டங்கு வேற இருந்துரும். பட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ண இடத்துல நம்ம போகும்போது எப்படி இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தாங்க இருக்கும். அண்ட் இன்னொரு டெய்லிங் மிஷின்லாம் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஓட்டு கேட்டுட்டே போகணும்ல, அப்ப டக்குன்னு திரும்பி பார்த்துட்டாங்கன்னா முன்னாடிலாம் டீசிங்க்ரனைஸ் ஆயிடும். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. அவங்க போட்டுதல்ட்டு கூட நீங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸா எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்கிரேடா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அப்கிரேடா இருக்கு. ஏன்னா அது பண்ணிட்டு போறதுக்கே வந்து காண்டா இருக்கும். இப்போ அது இல்ல. அதே மாதிரி ஒரு காண்டான விஷயத்தை நீக்கிருக்காங்க. லெவல் சிஸ்டம் முன்னாடியும் கிடையாது. பட் இப்போ வர அசாசின் கிரீட் கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லெவல் சிஸ்டம் இருக்கும். லெவல் 50ல இருக்க எனிமி எல்லாம் போய் வம்பிடுத்தீங்கன்னு வைங்க, உண்டுல நாக்கி விட்டுருவானம்ல. இப்போ நீங்க ஜாலியா எவனாச்சும் எப்போ வேணாச்சும் அடிச்சுட்டு போக முடியும். அண்ட் விஷுவலா பயங்கரமா ஒரு அப்கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் மாடல்லாம் நல்ல ஒரு லைஃப் லைக்கா இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம வில்லேஜ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா வைப்ரண்டா அப்படியே ஒரு சோல் உள்ள வில்லேஜ் மாதிரி இருக்குது. பட் தெரியல, நம்ம விளையாடி பார்த்தாலும் தெரியாதா பக் கிளிட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த கேம்லயே வந்து நம்ம படகுகள் ஓட்டிட்டு போவோம், அதாவது கப்பல்கள் ஓட்டிட்டு போவோம் இல்லையா, அந்த கப்பல்ல வந்து சி ஷாண்டிஸ் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு ஒரு 1-2 ஆட் பண்ணியிருக்காங்க. கப்பலையுமே வந்து ஆஃபீஸர்ஸ் அப்படின்றவங்க பார்த்துப்பாங்க. அவங்க கொடுக்குற மிஷின் மூலியமா நம்மளால கப்பலையுமே வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஜாக் டாலியும் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேவல் காம்பேட்லாம் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸ்கல் அண்ட் போன்ஸ்ல இருக்க அசட்டை தூக்கிட்டு வந்து போட்டுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சும்மா நீங்க ஸ்டீமோட பேஜ் போயிட்டு இது எத்தனை பேர் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். உங்களுக்கு அப்பயே புரியும் இது எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் பிரைஸ் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது இது கிட்டத்தட்ட 4200 ரூபீஸ்க்கு விற்கப்படுது. நார்மலான எடிஷன். டீலக்ஸ் எடிஷனா இருந்ததுன்னா 4900 ரூபீஸ் இருக்குது. ஸோ உங்க கேங்லேயே பணக்கார ஃப்ரெண்டுக்கு இதை அனுப்பி விட்டு, தம்பி எனக்கு இது வாங்கி கிஃப்ட் பண்ணி விடுப்பா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இதே போல கேமிங் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுக்கோங்க.